வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.1ல் 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கணக்கு போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ரெண்டு சரியா தவறா என கூறுக. எந்த எண்ணிக்கையிலான ஒற்றை எண்களை கூட்டினால் ஓர் இரட்டை எண் கிடைக்கும்? எந்த எண்ணிக்கையிலான ஒரு ஒற்றை எண்ணை கூட்டினாலும் அது ஒரு இரட்டை எண் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். 1 + 3 இதை கூட்டினா என்ன வரும்? 4. இதெல்லாம் ஒற்றை எண். அதே மாதிரி 5 + 7 இதை கூட்டினா என்ன வரும்? 5யும் 7யும் கூட்டினா 12 வரும். இது எல்லாமே கூட்டினது கிடைக்கிறதெல்லாம் எல்லாமே இரட்டைப்படை எண்கள். இது எல்லாமே இரட்டைப்படை எண்கள். எந்த எண்ணிக்கையிலான ஒற்றைப்படைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 நம்பரை கூட்டுவோம். ஒற்றைப்படை எண்ணை 1, 3, 5 இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 9 வரும். 9ங்கிறது ஒற்றைப்படை எண். 9ங்கிறது ஒற்றைப்படை எண். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. என்ன சொல்லியிருக்காங்க? எந்த எண்ணிக்கையிலான ஒற்றை எண்களை கூட்டினால் ஒரு இரட்டை எண் கிடைக்கும். இது தவறு. அடுத்து 2வது கொஸ்டின். ஒவ்வொரு இயல் எண்ணும் பகா எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாகவோ இருக்கும். ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு பகா எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாகவோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று பகா எண்ணாக இருக்கணும், இல்லை பகு எண்ணாக இருக்கணும். அப்போ இது தவறு. அடுத்து ஓர் எண்ணானது 6ஆல் வகுப்படும் எனில் அந்த எண் 3ஆல் வகுப்படும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஏற்கனவே. ஒரு எண்ணானது 6இல் வகுப்படும்னா அது 3ஆல் வகுப்படும். 6ஆல் வகுப்புற எல்லா எண்ணுமே 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படும்னு நமக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ இது என்னது? சரி. இதுனா 6ஆல் வகுப்படும் எண் 3ஆல் வகுப்படுங்கிறது சரி. சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 105 என்ற எண்ணின் வெவ்வேறு பகாக்காரணிகளின் எண்ணிக்கையை 3 ஆகும். 105 என்ற வெவ்வேறு பகாக்காரங்களின் எண்ணிக்கை 3 ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ 105 எடுத்துக்குவோம். 105 எப்படி காரணியில் எழுதலாம் பாருங்கள். 1 × 105 எவ்வளவு வரும்? 105ன்னு வரும். அதே மாதிரி 3 × 35 105 வரும். 3 × 35 = 105. இதுவும் 105. அடுத்து பாருங்கள். 5 × 21 அடுத்து என்ன வரும்? 5 × 21 அதையும் எழுதிக்குவோம். 5 × 21 = 105. அடுத்து என்னன்னா 7 × 15ன்னு வரும். 7 × 15 = 105. 105. இதில் எத்தனை பகா எண்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பகா எண்களின் எண்ணிக்கை 3 ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை பகா எண்கள் இருக்குது? 1ங்கிறது பகா எண்ணும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது. அதனால் அதை விட்டுருங்க. அப்போ 3, 5, 7 இது 3மே பகா எண்கள். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரி. 3, 5, 7 எத்தனை நம்பர் இருக்குது? 3. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. சரி. அடுத்து பாருங்கள். 16,254 என்ற எண்ணானது 2, 3, 6, மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2,
2 வந்து இதில் வகுப்படுமா? 4ங்கிறது இரட்டைப்படை எண். அப்போ வந்து 2ங்கிறது வகுப்படும். 2, 4, 6 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 வகுப்படும். ஒன்றாம் இலக்கம். அதே மாதிரி 3ங்கிறது வந்து இதோட கூடுதல் வந்து 9ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து 3ஆல் வகுப்படும். இதோட கூடுதல் அப்போ 1 + 2 6 + 2 + 5 + 4 இதை கூட்டினோம்னா 7 7 2 9 9 5 14 14 5 14 4 18. இப்போ இது வந்து எதால் வகுப்படும்? 9ஆல் வகுப்படும். 18. இப்போ இதை கூட்டினோம்னா 9. இந்த 9 வந்து 3ஆல் வகுப்படுமா? அப்போ வந்து இது வந்து 3ஆலையும் வகுப்படும். அடுத்து பாருங்கள் 6. 6 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து 6ஆலையும் வகுப்படும். ஸ்டேட்மெண்ட் இருக்குது நமக்கு. 6ஆலையும் வகுப்படும். அடுத்து வந்து 9 தான் பார்க்கணும். 9 இதில் வகுப்படுமான்னு. இதோட கூடுதல் என்ன இருக்குது? 18. இந்த 18 9 வகுத்துச்சுன்னா அப்போ வந்து இது 9ஆல் வகுப்படும். 18 9 வகுத்துச்சுன்னா இது 9ஆல் வகுப்படும். அப்போ 9 9 20 18. அப்போ வந்து 9 வகுக்கும். அப்போ 9ம் வகுப்படும். அப்போ இது சரி இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.